யாருக்கா இவன் வந்து நின்னுட்டு ஓவரா வாய் பேசிட்டு இருக்கா? நீங்களும் அப்படியே ஷாக்கா ஸ்டன் ஆகி போய் நிக்கிறீங்க. நான் யாருன்னு இவளுங்க கிட்ட கேட்காதடி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாரு. நான் யாருன்றத தெல்ல தெளிவா புச்சு புச்சு வைப்பாளுங்க. அன்னைக்கிளி ஏனா பார்த்துட்டு வாய் அடைச்சு போய் நிக்கிற? நான் திரும்ப வருவேன்னு நீ நினைச்சு கூட பார்க்கலல. நான் வந்துட்டேன்னு உன் புருஷன் கிட்ட போய் சொல்லு. திரும்பவும் வந்து சொல்லு. பாவாட பார்த்து புள்ளைய பதனமா கூட்டிட்டு போ, சரியா? ஆமாடா, அங்கிட்டு இங்கிட்டு ரோடு ஓட்டுட்டு இருக்காங்க, குண்டும் குழியுமா கிடக்கு. பார்த்து வண்டி ஓட்டு, பொறுமையா போகணும். ஆத்தா தாத்தா, பேசாம நீங்க 2 பேரும் ஏறி உட்காந்து ஓட்டிட்டு போங்களேன், நான் உட்காந்து வர்றேன். வண்டி ஓட்டுறவனுக்கு ஓட்ட தெரியாது, குலுங்குமா குண்டும் குழியுமா கிடக்கான். எங்களுக்கு தெரியாம தான் நாங்க ஆட்டோ வச்சிருக்கோம் பாருங்க. எல்லாம் ஒரு பாசம் தாண்டா பாவாட, அதுக்கெல்லாமா கோவப்படுறது? அட பாசம்னால ஒரு அளவு இல்லையே. நாங்கெல்லாம் 8 வயசுல இருந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட வந்து அது நோட்டை இது நோட்டைனா அப்புறம் நாங்கெல்லாம் இப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கிறது? நீ கோச்சுக்காதீங்க தல, சட்டப்படி பார்த்தா நாங்க தான் உங்க மேல கோவப்படணும். என்னாச்சு தல, உங்களுக்கு என் மேல என்ன கோவம்? என்ன தல இப்படி கேக்குறீங்க? கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை ஃப்ரெண்டுன்னு கேட்டசிக்கு கூட கூப்பிடல, அப்புறம் கோவம் இருக்காதா எங்களுக்கு? அட ஏப்பு, நீங்க வேற அந்த கோண பையிலே கூட்டிட்டு ஓடி அந்த கல்யாணம் முடிச்சிருக்கேன். அவனை உள்ள சேர்க்கறதுக்கே நாங்க விட்ட வாடி எங்களுக்கு தெரியும். உங்களை எங்கிட்ட இருந்து அவன் கூப்பிடுறது? ஆத்தா, இப்ப அவர் கேட்டார் அவங்கிட்ட. என்கிட்ட கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. உன்னை கூப்பிட்டு நடுமைக்குள்ள வச்சேன். இல்லடா, ஓடி அந்த தானே கல்யாணம் முடிச்ச, அதுக்காண்டி சொன்னேன். ஓன் புருஷன் கூப்பிட்டாருங்கிறதுக்காண்டிலாம் சவாரி எடுத்துட்டு வந்தேன் பாரு. என்னைய சொல்லணும். ஆமா, யார் ஏறுறது முதல்ல? யார் எங்க வர்றா? நாங்க போறதுக்கா உங்களை கூப்பிடுது? தம்பி தான் சங்குசனுக்கு போகணும், பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. இல்லவா, இந்த கிழவங்களை வீட்டெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இங்கனக்குள்ள நின்றுகிட்டு இருக்காத. வண்டியில ஏறி உட்காரு, கிளம்புவான். ஆமா, நீ மட்டும்தான் வர்றியா தல? பாப்பா வரல? ஆமா, அம்சா எங்கம்மா? அம்சா எங்கன்னு தானே நின்றா, எங்க அழகானா? அம்சா எங்கப்பா நெடுவாளி? ஒருவேளை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காளோ? இல்லக்கா, பேக் எல்லாம் ஆட்டோல வச்சுட்டேன். ஒருவேளை தம்பிக்கு வழியில சாப்பிட்டுட்டு போறதுக்கு பொட்டுக்கல்லையும் பொறி உருண்டையும் பொரிச்சுக்கிட்டு இருக்காளோ? இரு அத்துக்கிழவி, நான் போய் உள்ள பாத்துட்டு வந்துடுறேன். அயிலுக்கு நேரம் ஆயிருச்சா இல்லையா? பொக்குன்னு வர சொல்லு. இந்த ஒரு நிமிஷம் கிழவி, இந்த போய் கூட்டிட்டு வரேன். அக்கா இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். ஐயோ வேணாம்ப்பா, அங்கே வேற ஏதாவது சீன் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அதுல ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆயிரும். அப்புறம் ரயில் போயிடும். நீங்க நாளைக்கு தான் போகணும். உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல, நாளைக்கு போய் நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணணும்ல. அதனால நானே போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா அதையும் உங்களுக்காக எடுத்துட்டு வந்துடுறேன். நான் திங்க மாட்டேன். தைரியமா நீங்க என்ன அனுப்பலாம். ஓகே? சரி, போவா. போய் வரசா வர சொல்லு. புள்ள போகையில பாத்துட்டு போகணும்ல. பாரு, மூஞ்சி உடனே பொக்குன்னு போயிருச்சு அவருக்கு. ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க, ஓடி போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மனசுக்குள் கோயில் கட்டி மகராசி. அக்கா, இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? தம்பி இங்க உனக்கு பாய் சொல்லிட்டு போறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவனை கிளம்ப சொல்லுங்கக்கா. கிளம்ப சொல்லவா? உனக்கு பாய் சொல்லாம எப்படி கிளம்புறது? அவனை பார்த்தா எனக்கு அழுக வந்துரும்க்கா. நான் இங்கேயே இருந்துக்கிறேன். அவனை கிளம்ப சொல்லுங்க. இருக்கு, இவ்வளவு நேரம் நல்லா தண்ணடி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்த, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் என்னாச்சு? கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஜீவாவை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன்னா அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குக்கா. அவன் முகத்தை பார்த்தானே கண்டிப்பா அழுதுருவேன். நீ போக வேண்டாம், இங்கே இருன்னு சொன்னாலும் சொல்லிடுவேன்க்கா. அதனாலதான் அவன் போகட்டும், நான் ரூம்ல இருந்துக்கிறேன். அடியே, இது எல்லாத்தையும் நாங்களும் தாண்டி தான் வந்திருக்கான். கல்யாணம் ஆன 6 மாசத்துக்கு தாண்டி மொதன்னு புருஷன் மாறுக பெங்களூரோ சென்னையோ வேலைக்கு போகும்போது, ஐயோயோ நீங்க வேலைக்கு போகாதீங்க, என் கூடவே இருங்கன்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறதெல்லாம் இப்பதான். ஒரு 6 மாசம் 4 மாசம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாரு, எப்படா இந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியில போவாரு, நம்ம இழுத்து பொத்திக்கிட்டு படுப்போம், இல்ல உட்காந்து சீரியல் பார்ப்போம்னு தோணும். அப்ப இந்த மாதிரி அழுகாச்சி எல்லாம் காணாம போயிட முடியும். போங்கக்கா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். என்னோட ஃபீலிங்ஸே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஃபீலிங்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தாண்டி. அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அந்த பையன் மனசு கஷ்டப்படும்ல. வேலைக்கு முதன்னு போகும்போது பாய்ங்க போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சொல்லணும். அப்பதானே கிளம்புறவங்களுக்கும் நல்லா இருக்கும். அம்சா, அங்க ட்ரெயினுக்கு நேராயிருச்சு அம்சா. அந்த பையன் உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு ஒத்த கல்ல நிக்குது. வந்து ஒரு பாய் சொல்லு. அக்கா, இதுவும் கடந்து போகும்னு எல்லாத்தையும் கடந்து தாண்டி வரணும். புதுசா கல்யாணம் ஆனவங்க புருஷன் பக்கத்திலேயே இருக்கணும், கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சா உழைக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, மத்ததெல்லாம் பாக்குறது எப்படி? வாடி, எல்லாத்தையும் பார்க்கத்தானே வேணும். அம்சா இங்கே
அடுத்த நிமிஷம் நீ வரலைன்னா அந்த பையன் உள்ளேக்கு வந்துடும். அப்புறம் வேலைக்கும் போகாது, வெட்டிக்கும் போகாது. இத்தனை வருஷம் கனவு கண்டு கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலை ஒன்னால கெடுக்கணுமான்னு நீனே பாத்துக்க. சார் அம்சா குடும்பமே கத்த ஆரம்பிச்சிருச்சுடி. வரேன் ஜீவா. காதல் கண்ணன் தோளிலே நானும் மாலையானே. அம்சா என்னாச்சுடி? ஏன் வெளியிலே வரல? ஒன்னும் இல்ல ஜீவா. தம்பி ஒன்றும் இல்லை, நீங்கள் எடுத்து பதறி ஏதாவது சீன் கிரியேட் பண்ணாதீங்க. ஒன்றும் இல்லை, அவள் பாத்ரூமில் இருந்தால் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகி தொலைஞ்சிருச்சு. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. யூ கேரி ஆன். நூடுல்ஸ் மண்டை போயிட்டு வரட்டா? உடம்பு பார்த்துக்கோ. சரி ஜீவா, நீயும் உடம்பு பார்த்துக்கோ, நல்லா சாப்பிடு. நான் போயிட்டு 1 வீக்ல உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன், ஓகேவா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. ம் சரி ஜீவா. தம்பி மணி என்ன டைம் ஆயிடுச்சுல, அதான் பொண்டாட்டியை பார்த்தாச்சு, பாய் சொல்லிட்டு கிளம்புங்க. பாய் அம்சா. புருஷன் வேலைக்கு போகும்போது சிரிச்ச முகத்தோட போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்கடி. அப்பதானே அவங்களும் போய் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும். பாய் ஜீவா. குட் கேர்ள். பாய். உடம்பு பார்த்துக்கோ, பத்திரம் என்ன? ஏதாவது ஒன்றுனா உடனே கால் பண்ண. ஏதாவது ஒன்றுனாத்தான் நாங்கள் ஒட்டுண்ணி மாதிரி கூட ஒட்டிக்கிட்டே இருக்கமே. நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பாய் அம்சா. பாய்டா. பாய்னு சொல்றீங்களே தவிர அந்த இடத்த விட்டு நகல மாட்டேங்கிறீங்களப்பு. அம்மா வரேம்மா. அப்பா வரேன்ப்பா. அல்ல வாங்கத்தல, ஆட்டோக்காரே நான் எம்பிட்டு நேரம் வேணாலும் நிப்பேன். ஆனா ட்ரெயின் நிக்காதே, சட்டுப்புட்டுன்னு ஏறுங்க. ஆ ஓகே தல. ஆத்து பதனமா போயிட்டு வாங்கப்பு. போன உடனே போன் அடிங்க. ஆ சரிங்கம்மா. பாய்டா. மறுபடியும் முதல்ல இருந்தா கிளம்புங்க தம்பி. நீங்க என்ன எங்க அக்கா அன்னைக்கிளியோட மோசமா இருப்பிய போல் இருக்கு. ஐயோ அக்கா, இந்த கிளம்பிடுறேன். பாய் அம்சா. அப்பா முடியலடா சாமி. தம்பி பல வாட்டி பாய் சொன்னாலும் விடை பெறுகிறேங்கிறதுக்கு அர்த்தம் தான் அது. நீங்க கிளம்புனாத்தானே விடை பெற முடியும். ஓகே ஓகே, கூல் கூல், நான் கிளம்பிடுறேன். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயன. சாத்தாடி, வெயில்ல வர்ற மயக்கத்தை காட்டில இந்த மந்தார பொழுது மயக்க என்னமோ மறியில இருக்கு. நிம்மி பிங்க, என்ன ஒரு திமுறன் பாரு. காலையில நான் போகையில கடந்த வீடு நான் வர்ற வரைக்கும் அப்படியே கிடக்குனா அப்ப என்னத்த சொல்ல? டிவி ரிமோட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தியா? போற இடத்துக்கெல்லாம் அந்த ரிமோட்டும் போன எதுக்கு தான் வருதுன்னு தெரியலையே. பாத்ரூமுக்கு போனா பாத்ரூமுக்கும் போகணும், பாத்ரூமுக்கு ரிமோட். இங்கனக்குள்ள வந்து உட்கார்ந்தா இங்கனக்குள்ளே ரிமோட். என்னத்த சொல்ல? அடியா என்னடி சரி உள்ள? என்னம்மா? ஏய், காலையில நான் எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போனேன். காலையில எந்திரிச்சு பண்ணு தண்டவ காப்பி குடிச்ச கிளாஸ கூட எடுத்து வைக்கல. அப்படி எப்படி அதுல டீயோட போட்டு வச்சுக்கிட்டு என்ன ஒரு திமிரு இருந்தா வீட்டுக்குள்ள என்னடி செய்ய அப்படியே? அம்மா அது நான் குடிக்கல, நாய் குடிக்கலன்னு. நாய்களா நீங்க 2 பேரும் தானே இருக்கீங்க வீட்ல. குடிச்சதையும் திண்டதையும் எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு அம்புட்டு நோகுதோ? டிவி ரிமோட் ஏண்டி கட்டில வந்து கிடக்கு? டிவி ரிமோட் ஏன் இங்க கிடக்கு? அம்மா அவதாம்மா இவ்வளவு நேரம் டிவி பார்த்தா. அவதான் பார்த்தா இவதான் பார்த்தான்னு சில்லிப்பிக்கிட்டு திரிஞ்ச செல்லை பேத்து போடுவேன் பேத்து. போன் எதுக்கடி கையில வச்சிருக்க? உன்னை போன் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? போன் எதுக்கு கையில வச்சிருக்க நீ? அப்பதான் கொடுத்துட்டு போனாங்க. எங்க வரட்டும், இந்த மனுஷன் வரட்டும். இவளுக்கு கையில போன குடுக்காதீன்னு இனி பாருங்கடி. இந்த கேபிளையும் புடுங்கி போட்டுவிட்டு போனை இன்றைக்கு 2 ஒட்டச்சு போடல. பாருங்கடி எனக்கு என்ன செய்யறோம்னு பாருங்க. ஒரு அழுத்து சலுத்து வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி அந்த வீட்டுல படுத்து தூங்க முடியுதா? இருந்து எந்திரிக்க முடியுதா? போட்டு என்னை போட்டு பாடா தளம்பிட்டு படுத்துறிய. எனக்கு என்ன உடம்பு என்ன இரும்பாலே அடிச்சிருக்கு. யாரடி போன்ல? அம்மா தாத்தா. நீங்க போன இன்னி இடத்துல தாத்தா அடிக்க மாட்டாரு. எங்கிட்ட அமைக்கி கிமிக்கி வச்சீல? இல்லம்மா அவராதான் அடிக்கிறாரு. நான் பேசி என்னன்னு கேட்டுட்டு வர்றதுக்குள்ள இந்த வீட்டை பூரா ஒதுங்க வச்சு இருந்த இடத்துல இருக்க அம்மா சொல்லிவிட்டேன். போய் இந்த டம்ளர் எல்லாம் காப்பியை கீழே ஊத்திட்டு கழுவி போடு. அம்மா அது நானே குடிக்கலம்மா. நீ குடிச்சதை நான் கழுவுறது இல்ல, நான் சாப்பிட்டதை அவ கழுவுறது இல்ல. யார் குடிச்சா இன்னும் டீ இருக்குல்ல வீட்டுல? போய் எடுத்துக்கொண்டு கழுவி போடு போ. ஹலோ அப்பா, என்னடி நின்றுகிட்டே இருக்க? எடுத்து வையுங்கிறேன்ல. வைக்கிறேன் கத்தாத. ஹலோ அப்பா கேக்குதா? ஹலோ அப்பா. அன்னைக்கிளி நல்லா இருக்கி அம்மா? பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குங்களா? மாப்பிள்ளை நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? காலு வலி தேவையில்லையா என்ன? இருக்கம்மா அன்னைக்கிளி, பரவாயில்ல. மாத்திரை மருந்தெல்லாம் முறையா முழுங்குங்கப்பா. அண்ணன் மைனிலாம் நல்லா இருக்காங்களா? ரோஹித் மருமே எப்படி இருக்காரு? லீவுக்கு எதுவும் வந்திருக்காரா? ஏன் அன்னைக்கிளி உங்க அம்மாக்காரி எதுவும் சொல்லலையா உன்கிட்ட? அம்மா ஒன்னும் சொல்லலையப்பா. ஏன் என்னாச்சு? உடம்புக்கு எதுவும் மறுபடியும் முடியலையா? மருதாயிட்ட போன கூட அன்னைக்கிளி 2 வார்த்தை பேசனேன். அம்மாட்ட பேசணுமா? எப்பா அம்மா அங்கனக்குள்ள இருக்கையில நான் இங்க யார்கிட்ட கொடுக்கறது போனேன்? என்னப்பா பேசுறிய? தூக்கத்துல 2 போன் அடிச்சீலோ? விளையாடாத அன்னைக்கிளி. கண்ணு மருந்து ஊத்துறதுக்கு ஆளை காணமேனு தேடிக்கிட்டு இருக்கேன். வீடு பூரா பாக்குறேன், உங்க அம்மாக்காரியே காணா. இங்கேயும் பக்கத்துல எல்லா பக்கமும் விசாரிச்சு பார்த்துட்டேன். உன் வீட்டுக்கு வந்திருக்கிறதாத்தையும் கேள்விப்பட்டேன். உண்மையை சொல்லு அன்னைக்கிளி. அம்மாட்ட போன கொடு.
அப்ப அங்க வரலையாம்மா? உங்களுக்கு முடியாத நேரத்துல உங்களை போட்டுட்டு அம்மா எதுக்குப்பா இங்க வர போகுது? அதுவும் எனக்கு ஒரு போன் கூட அடிக்காம திடீர்னு இங்க வர்றதுக்கு காரணம் என்ன இருக்கு? இங்க என்ன விசேஷம்? எதுக்குப்பா அம்மா இங்க வரணும்? அங்க என்னப்பா நடக்குது? அன்னைக்கு நொன்னேங்காரையும் குளிச்சுட்டு வந்து சத்தம் போட்டேன். உடனே என்கிட்ட கோச்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. நான் உன் வீட்டுக்கு வந்திருப்பான்தே உனக்கு போன் அடிச்சு. அங்கேயும் வரலைன்னா அப்ப அம்மா எங்க போயிருக்கான்னு தெரியலையம்மா. என்னது அண்ணன் குடிச்சிட்டு வந்துச்சா? என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் என்னைக்குப்பா குடிச்சிருக்கு? குடிக்கிறதா? அவன் வீட்டை விட்டு கிளம்பி அவன் மாமியா வீட்டுக்கு போய் இன்னையோட 4-5 நாள் ஆச்சு. அண்ணன் உங்க மாமியா வீட்டுக்கு கிளம்பி போயிருச்சா? ஐயோ என்னப்பா சொல்றீங்க? எனக்கு பைத்தியம் பிடிக்குது. அங்க என்னதான் நடந்து தொலையுது? எல்லாத்தையும் விவரமா தான் சொல்லுங்களேன். என்னப்பா சொல்றீங்க? அங்க இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு. பெத்த மக என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லல. இப்ப அம்மாவையும் காணோம்ங்கறிய. அம்மா எங்கப்பா போயிருக்கா? தெரியல அன்னைக்கு. நானும் அக்கம் பக்கத்துல எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டேன். பக்கத்துல இருக்கிற கோயில் குளத்துக்கெல்லாம் கூட மெதுவா போயிட்டு வந்து பார்த்துட்டேன். எங்கே இருக்கான்னு தெரியலம்மா. ரொம்ப பயமா இருக்கு அன்னைக்கு. நான் கூட அதான் உன் வீட்டுக்கு வந்திருப்பாளோன்னு உனக்கு போன் அடிச்சேன். அங்கேயும் இல்லைன்னா மருதாயி எங்கே போயிட்டான்னு தெரியல அன்னைக்கு. எனக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்துதுமா. அப்பா இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு. யாராவது என்கிட்ட சொன்னீங்களா? எப்பா நீங்க அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயும் போக வேணா, வீட்லயே இருங்க. அப்புறம் நீங்க வேற இந்த நேரத்துல எங்கிட்டாவது வெளியில போய் மயக்கம் போட்டு கிடந்தா உங்களை யாரு தேடுறது? அம்மா எங்கேயும் போயிருக்காது. பக்கத்துல யாரும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கான். நான் உடனே அவரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன். நீங்க வெளியில எங்கேயும் வராம வீட்லயே இருங்க. சரிதானா? சரிம்மா அன்னைக்கு. சரிப்பா நீங்க போன வைங்க. உங்க அண்ணங்காரனுக்கு என்ன புத்தி கித்தி மழுகி போச்சா? பொண்டாட்டி வச்சு கேட்டுக்கிட்டு மாமியா வீட்டுல போய் உட்காந்துருக்கானா? பெத்த தகை எங்க ஓச்சுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னா ஒத்தால கிடந்துக்கிட்டு நான் என்னத்த பாப்பேன்? அவர் முடியாதவரை பாப்பானா? எங்க அம்மா எங்க ஓச்சுன்னு தேடுவனா? கடவுளே, ஏன் என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு வேதனை? அன்னைக்கிளி மாமா மாமா நல்ல வேளை மாமா நீங்க வந்தீங்க. நான் கூட வயலுக்கு ஆளு விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மாமா மாமா அம்மாவை காணுமா மாமா? என்ன அன்னைக்கிளி சொல்ற? அத்தையவா? ஆமா மாமா, வீட்ல ஏதோ 4-5 நாளா பிரச்சனையா. எங்க அண்ணங்காரன் கோச்சுக்கிட்டு அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு மாமியா வீட்டுக்கு போயிட்டானா. ஏதோ நேத்து வந்து குடிச்சுப்புட்டு வாசல்ல நின்று சத்தம் போட்டிருப்பான் போல் இருக்கு. அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம எங்கிட்ட போயிருச்சா. அப்பா இப்பதான் போன் அடிச்சுக்கிட்டு ஒரே அழுகையா அழுகிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. அம்மா எங்க வச்சா என்ன செஞ்சுச்சு? எனக்கு ஒரு மாதிரி வருது மாமா. எங்க அம்மா எங்க அம்மா. நீ அழுகாதம்மா. மச்சான் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாரு? என்ன ஆச்சு அவருக்கு? நல்லா தானே இருந்தாப்ல. ஏதோ சொத்து கேட்டான், காசு கேட்டான்னு அப்பா இப்பதான் எனக்கு போன்ல விவரத்தை சொன்னாங்க. எங்க அம்மா கூட இம்பிட்டு நாளா நடந்திருக்கு. ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு என்கிட்ட யாருமே சொல்லல. இப்ப எங்க போயிருக்கு எங்க இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. எங்க அம்மா எங்க போச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு நீ பதறாதம்மா. அத்தை அதெல்லாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. மாமாவை இந்த மாதிரி முடியாத நேரத்தில் விட்டுட்டு அத்தை எங்கே போயிருக்க போறாங்க? பக்கத்தில் ஏதாவது கோயில் குளத்தில் உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம். நீ பிள்ளைகிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பு. புள்ளையில விட்டுட்டு ஒத்தையில எப்படி போறது? புள்ளையில கூட்டிட்டு போயிருவோமா? புள்ளையில இழுத்துக்கிட்டு அங்கிட்டு எங்கிட்ட அன்னைக்கிலே தேடிக்கிட்டு தெரிய முடியும். அதுகளுக்கு சவட்டனை பண்ணணும், பக்குவம் பண்ணணும், அதுகளை பாதுகாக்கணும். எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ வனசா யார்ட்டையாவது பிள்ளையில ஒப்படைச்சிட்டு உடனே வரசா கிளம்பு. நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரி மாமா, இப்பதான் மனசோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். வந்த உடனே இப்படி ஒரு செய்தி. நான் போன் அடிச்சு அவளுக்கு சொல்லி பிள்ளைகள் வந்து கூட்டிட்டு போய் சொல்றேன். அழுகாத அன்னைக்கிலே. நம்ம தைரியமா இருந்தா தானே மாமாக்கு தைரியம் சொல்ல முடியும். அதெல்லாம் அத்தை எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. தைரியமா இரு. அதான் கிளம்புறோம்ல, போய் என்னன்னு பாப்போம் வா. சரி மாமா, நான் போய் வடசா விட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். மீ பிங்க சாரில பேபி, மறுபடியும் உன்னை கொண்டு வந்து மரத்தடியிலேயே வச்சுட்டேனே. சரியா மனுஷா, எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்து தானே தீரும். எங்க அம்மா இப்படி விளக்க மாத்தால அடிச்சு அசிங்கப்படுத்தி துரத்தி விடணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல லைலு பேபி. அதுக்காக நம்ம எவ்வளவு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? இதுவரை நம்ம நினைச்சது மாதிரி அதுக்கு எதுவுமே பண்ணல. அதனால தான் அது விளக்கமாத்தெல்லாம் அடிச்சு துரத்தி இருக்கு. எங்க அம்மாவே என்ன அப்படிதான் பண்ணுச்சு. உங்க அம்மா பண்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? மகளையே இது பார்க்காத போது மாமியார் வந்து பாப்பாங்கன்னு நினைக்க கூடாதுல்ல. ஆனாலும் எங்க அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன் லைலு பேபி. வீட்டுக்கு வந்த மருமகன் கூட மட்டும் மரியாதை இல்லாம ரோட்ல நின்று விளக்க மாத்தெல்லாம் அடிச்சு துரத்தது இல்ல. அதுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு பாரு. சரியா மனுஷா, ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சுட்டு அங்கிருந்து ஓடியாந்துட்டோம். உங்க அப்பா செத்ததுக்கு கூட போகல. அப்படி இருக்கும்போது ஒத்த பொம்பளையா இருந்து எல்லா கடனையும் கட்டி அது பாட்டுக்கு ஒரு ஓலை குடிசையில உட்கார்ந்துருக்கு. நம்ம மறுபடியும் போய் அதை தொல்லை பண்ணது தப்பு தானே.
அதுக்காக அது அப்படிலாம் விளக்கமா திருத்த அடிக்குமா? ஐயோ சரி விடியா கொக்கி, அன்னைக்கு அடிச்சதாவது ஒரு நாளோட போயிடும். நீ ஓயாம சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாத. ஐயோ அப்படி இல்ல லைலு பேபி. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும் யா கொக்கி. கட்டின புருஷனை ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு வீட்டை விட்டு துரத்தி எங்க அம்மா அசிங்கப்படுத்துச்சு. உங்க அம்மா அதுக்கு மேல ஓடுறதுக்கும் ஒதுங்குறதுக்கும் ஒரு இடம் இல்லாம இப்படி வந்து நடு ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. லைலு பேபி நான் வேணும்னா ஏதாவது வேலைக்கு போட்டுமா? அச்சோ சும்மா இரியா காமெடி பண்ணிக்கிட்டு. என்ன லைலா சிரிக்கிற? நான் வேலைக்கு போறேன். எனக்காக நீ இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க. உனக்காக நான் வேலைக்கு போய் வேர்வை சிந்த மாட்டேனா? ஆனாலும் உனக்கு இருக்கிற லொல்ல இருக்கு பாரு. சும்மா இருன்றேன்ல. லைலு பேபி என்ன இப்படி சிரிக்கிற? நான் வேலைக்கு போறேன். கொக்கி காமெடி பண்ணாத, பேசாம இரு. உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. லைலு பேபி எனக்காக கஷ்டப்பட்ட உனக்காக நான் வேலைக்கு போய் வேர்வை சிந்த மாட்டேனா? நீ எவ்வளவு சிரிச்சாலும் பரவாயில்ல, நான் வேலைக்கு போய் உன்னை நல்லபடியா இனிமே பாத்துக்க போறேன். ஐயோ எனக்கு சிரிக்கிறதுக்கு கூட திராணி இல்ல. தேவையில்லாம காமெடி பண்ணாத, பேசாம இரு. எவ்வளவு கஷ்டத்துலயும் சிரிப்பாங்கங்கிறது இதுதானா? என்ன லைலா என்னை பார்க்கையில உனக்கு கோமாளி மாதிரி தெரியுதா? என்ன வேர்வை வெளியில வந்தாலே ஐயோ என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது அப்படின்னு கத்துவ. அப்பேற்பட்ட ஆளு நீ வேலைக்கு போய் வேர்வை சிந்தி என்னை உழைச்சி காப்பாத்த போறியா? ஏயா நீ வேற, அதெல்லாம் நடக்கிற காரியமா? விடு விடு, ஆண்டவனா பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு வழியை விடுவான். பாத்துக்குருவோம் பாத்துக்குருவோம். யார் அது தெருவுக்குள்ள, அதுவும் மரத்தடிக்குள்ள கொண்டு வந்து காரை விடுறது? தானே இந்நேரம் என் லைலு பேபி காலில் ஏறி என் லைலு பேபி நொண்டி ஆயிருப்பா. ஏன் இல்ல லைலு பேபி உன் காலில் ஏறி இருந்தா நேரம் உனக்கு காலை இடிச்சிருக்கும்ல. கால்ல கிடிச்சிருக்கும்னு சொல்லலாமே, அதுக்கே நொண்டியா இருக்கணும்னு சொல்லணும். அவ்வளவு ஆர்வம் மாப்பிளைக்கு. லைலா யார் இந்த ஃபிகரு? ஏய் யார் நீ? லைலு ஹிந்தஜி அதெல்லாம் தெரியலையா? லைலா யார் லைலா இந்த ஃபிகரு? ஐயா அலையாத, எனக்கே தெரியல. ஏன் பேரை சொல்லி கூப்பிடுறா? உன் பேரை சொல்லி கூப்பிட்டா உனக்கு தெரியாம எப்படி லைலா இருக்கும்? யாரு லைலா இந்த வெள்ளைக்கார வேகதை? வெள்ளக்கார வேகதையா? என்னையா உளற? வெள்ளைக்கார தேவதைன்னு சொல்றதுக்கு பதிலா வெள்ளைக்கார வேகதைன்னு சொல்லிட்டேன். யாரு லைலா இந்த மஞ்சமாங்கா? ஆய பொளக்காத, எனக்கே தெரியல. இரு விசாரிப்போம். அடையாளம் தெரியலையா? கொஞ்சம் நல்லா ஒத்து பாரு. குஞ்சாயி? நோ 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 நோ, ஐ அம் நாட் குஞ்சாயி, ஐ அம் குஷ்பு லைலா. குஷ்புவா? கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்னப்பூ குஷ்பு. என்னடி குஞ்சாயி ஆளே மாறி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்க? ஏய் ஐ அம் நாட் குஞ்சாயி டி, ஐ அம் நவ குஷ்பு. இனிமே நீ என்ன குஷ்பு குஷ்புன்னு தான் கூப்பிடணும். என்னடி இது ஆளுதான் மாறிட்டேன்னு பார்த்தா பேரை கூட மாத்திட்டியா? யா யா யா, ஆள் மாறிச்சா பேரும் மாறிடணும்ல. இனிமே இந்த குஞ்சாயி குஞ்சரம்மா குஞ்சாதா அதெல்லாம் விட்டுட்டு குஷ்பு குஷ் அப்படி கூப்பிடு. ஏங்க உங்க பேரு குஷா? நல்லா இருக்குங்க பேரு. ஏய் லைலா, யார் இந்த இடியட்? கோக்கி என்னையா இப்படி பாக்குற? உனக்கு அடையாளம் தெரியல? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் உயிர் தோழி குஞ்சாயி. குஞ்சாயா? நம்ம கல்யாணத்துல ரெட்ட குடும்பி ஒரு பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு பல்ல பல்ல இஹி இஹின்னு காட்டிக்கிட்டு வாயிலெல்லாம் கரை பல்லெல்லாம் ஒரு மாதிரி பூச்சி பல்லு இங்கிட்டு அங்கிட்டுமா தெரிஞ்சிச்சு அந்த குஞ்சாயா இது? ஐயா யார் இந்த ஆளு? அடியே குஞ்சாயி உனக்கு ஞாபகம் இல்லையா? அவர் தாண்டி என் வீட்டுக்காரரு கொக்கிக்குமாரு. வீட்டுக்காரா? கைலாங்கட்டில வேலை பார்க்கற மாதிரி இருக்கான், வீட்டுக்காரன்னு சொல்றேன். குசு நான் காயிலாங்கடையில எல்லாம் வேலை பார்க்கல குசு. லைலாவுக்கு தான் நான் புருஷனா வேலை பார்க்கறேன். அப்படியா லைலா? இந்த ஆளு என் புருஷனா வச்சிருக்க? ஏய் ஆமாடி குஞ்சாயி, என் புருஷன் கொக்கி ரொம்ப நல்லவரு. அவர் கூட நீ பழகி பாத்தீனா உனக்கே தெரியும். ஓ ஓகே ஓகே, இனிமே எனக்கு குஞ்சாயின்னு கூப்பிடாத, குஷ்பு குஷ்னு கூப்பிடு. லைலா அவங்க தான் குசு குசுன்னு கூப்பிட சொல்றாங்கல்ல, நீ கூப்பிடு லைலா. குசு இனிமே உங்களை நானும் குசு குசுன்னு கூப்பிடுறேன் குசு. என்ன உன் புருஷன் கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம நடந்துக்கிறாரு? ஐயோ அவர் பேசிக்கலி ரொம்ப நல்லவரு. நீ திடீர்னு இப்படி ஒரு மார்க்கமா வந்து இறங்கிருக்கியா, அத அவர் மண்டை குழம்பி போய் நிக்கிறாரு. மத்தபடி ஒன்றும் இல்லை. நீ நல்லா இருக்கல குஞ்சாயி. சாரி குஷ்பு.
அம்மா நீ ஏன் மரத்தடியில வந்து உட்கார்ந்திருக்க, அதுவும் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு? ஏய் லைலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? அது ஒரு பெரிய கதடி குஞ்சாயி. ஆமாங்க குசு, எங்க கதை மிகப்பெரிய கதை. அதை சொல்லணும்னா ஒரு நாள் ஆகும். ஐயோ இஞ்சாலு வேற குசு குசுன்னு அசிங்கப்படுத்தானே. இதுக்கு கொஞ்சாயிங்கிற பேரு பரவாயில்ல போல்ச்சிக்கா. லைலா, நீ இனிமே இந்த மாதிரி மரத்தடியில இருக்க கூடாது. அதான் உன் குஷ்பு நான் வந்துட்டேன்ல, இனிமே நீ இருக்க வேண்டிய இடம் என் வீட்ல என் பங்களால தான் இருக்கணும். உடனே கார்ல ஏறி வா. குஞ்சாயி குஷ்பு வான்னு சொல்றேன், வா. சரிங்க குசு, நாங்க உடனே வரோம். யாராவது வந்து எங்களை இப்படி தூக்கிட்டு போக மாட்டாங்களான்னு தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் குசு. லைலா, இந்த ஆளை விட்டுட்டு வர முடியுமா? குஷ்பு, அவர் என் புருஷன். அவர் இல்லாம நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. இது வேறையா? சரி வா. ஆனா அவர் என்ன பேர் சொல்லி மட்டும் கூப்பிட கூடாது. ஏன் குசு, நான் உங்களை கூப்பிடக்கூடாதா? ஐயோ, நீ வா லைலா, காலை ஏறு முதல்ல. சரி குஷ்பு, நான் வரேன். ஐயோ ஏய் இப்படி சிரிக்கிற? முன்ன பின்ன பொம்பளையில பார்த்ததே இல்ல. போ, அவ தான் சொல்றால, பேக் எடுத்துட்டு வா, ஏதோ பங்களாக்கு போகணுமா. சரி குசு. என்ன? சரி லைலா, எடுத்துட்டு வரேன். ஓ போய் எடுத்துட்டு வா. இன்னொரு முறை இப்படி பல்ல காட்டினேன், இங்கனே விட்டுட்டு போயிருவேன். ஐயோ அப்படிலாம் விட்டுட்டு போயிடாத, இரு நானும் வரேன். ஓடு, கடவுளா பார்த்து தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு. ஓடு போய் எடுத்துட்டு வா போ. சரி லைலா. கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ குஷ்பு